सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा संतर्दनं प्रकृतौ त्रयणवत् अनर्थलोपास्या ஒரு இது அதிஷவண கலக்கம்னு ரெண்டு கட்டை அதிஷவணேச்சமே அப்படின்னு வருது இல்லையா, அந்த அதிஷவணம் சமூகத்துல வருது. அந்த அதிஷவணங்கிறது ரெண்டு காஷ்டம். இதை எதுக்கு உபயோகப்படுத்துறான்னு சொன்னா, அந்த சோம ரசத்தை ஒரு இதுல போட்டு இடிக்கணும் இல்லையா, அப்படி இடிக்கிறதுக்கு அந்த கல் இருக்கு, ஒரு மாதிரி இருக்குது அந்த இது, அதை வந்து இந்த கட்டை மேல வச்சு இடிக்கணும். அந்த அதிஷவணத்துக்கு மேல சோமரசத்தை இடிப்பான் கல்லை வச்சு, இந்த கட்டைக்கு மேல. இந்த ரெண்டு கட்டைக்கு அதிஷவணம்னு பேரு. இது எல்லா இடத்துலயும் உண்டு. இதுக்கு சந்தர்ப்பனம்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. சந்தர்ப்பனம்னு சொன்னா அதை வந்து அந்த ரெண்டு கட்டைகள் பரஸ்பரம் இப்படி நகந்துடாம இருக்கிறதுக்கு அந்த ஏதோ ஒரு இதை அடிச்சு ஃபிக்ஸ் பண்றது, இதுதான் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பனத்துக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. தீர்க்கசோமே சந்திருத்தின்னு போட்டிருக்க. தீர்க்கசோமே சந்திருத்தின்னு இருக்கு. சந்திருத்தியை அப்படின்னு வச்சுப்போம். அந்த திருப்தி அது அசையாம இருக்கிறதுக்காக அந்த ரெண்டு அதிர்ஷவண பழக்கமா இது ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு கொடுத்தா அப்புறம் இது பண்ண முடியாது. அதனால அது நகராம இருக்கிறதுக்காக அது ரெண்டையும் ஒரு இடத்துல வச்சு அது 4 பக்கத்துல அதுக்கு இந்த முளையெல்லாம் ஏதோ அடிச்சு கட்டி இது பண்ணி போட வைக்க முடியாது, அது பண்ணணும் சொல்லிருக்கு. இப்ப நமக்கு அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. தீர்க்கசோமின்னு ஒண்ணு போட்டிருக்கு. தீர்க்கசோமி சந்திருத்தியா அப்படின்னா சாதாரண சோமத்துல இல்ல போல இருக்கு. இது வந்து இந்த வாக்கியம் எங்க இருக்குன்னா ஜோதிர்சோம பிரகரணத்துல இருக்கு. நமக்கு வாக்கியார்த்த விசாரம் தான் இவ பண்றோம். இந்த சந்தர்ப்பனம்ங்கிறது அந்த கட்டை நகராம இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு காரியம் இருக்கே, அதுதான் சந்தர்ப்பனம். இந்த சந்தர்ப்பனத்தை எங்க பண்ண சொல்றதுன்னா தீர்க்க சோமேன்னு ஒரு போட்டிருக்கு. தீர்க்கமான சோமத்தில் தீர்க்க சோமம்னு என்ன வச்சுக்கலாம், பல விதமான கல்பனைகள் வருது. தீர்க்கஷ்டாகோ சோமஷ்ட அப்படின்னு அர்த்தம் பண்ணினா அந்த சோமங்கிறது தீர்க்கமா இருக்கணும். சோமத்தை வந்து தீர்க்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு அளவு சொல்லியிருக்கு. 10 முஷ்டி எடுத்துக்கணும், எவ்வளவு தீர்க்கமா இருந்தாலும் இத்தனைதான் எடுத்துக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்கிறதுனால அதுக்கு மேல தீர்க்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த விகிருதி யாகங்கள்ல ஒவ்வொரு நாளும் சோமயாகம் வரும்போது அந்த அகீனம் அதெல்லாம் வரும்போது சோமம் நிறைய ஆயிடும் இல்லையா, நிறைய ஆச்சுன்னா தீர்க்க சோமம்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு இது வருது. இல்ல தீர்க்க சோமஹா அப்படி வச்சிருந்தோம்னா தீர்க்கமான எஜமானனுடைய சோமம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இந்த மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் வச்சு இந்த சந்தர்ப்பனம்ங்கிற கிரியை இந்த ஜோதிஷ்டோமத்திலேயே பண்ணணுமா இல்ல ஜோதிஷ்டோமத்தை விட்டு வேற இதுல பண்ணணுமா? ஆனா வாஸ்தவத்துல சித்தாந்தம் என்னன்னு சொன்னா ஜோதிஷ்டோமத்துல சந்தர்ப்பனம் இல்லை. அதாவது மூலமான சோமயாகம் இருக்கே அதுல வந்து சந்தர்ப்பனம் வேண்டாம். எங்க பண்ணணும்னு கேட்டா நிறைய இடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும், பல நாளைக்கு இடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரக்கூடிய அந்த அகீனாதிகள் இருக்கே அதுலயும் அதுலதான் சந்தர்ப்பனம் பண்ணணும். அதைத்தான் தீர்க்க சோமம்னு குறிக்கிறது சித்தாந்தம் பண்ண போற. அதுல முதல்ல ஒரு பூர்வபக்ஷ சூத்திரம், சந்தர்ப்பனம் பிரகிருதவு கிரயணவது அனர்த்தலோபாஸ்யாது. இந்த சந்தர்ப்பனம் பிரகிருதியிலேயே பண்ண வேண்டியதுதான். பிரகிருத்தினா அந்த ஜோதிஷ்டோம் சாமான்யமான முதல் சோமயாகம் இருக்கு, அதுதான் ரொம்ப சின்ன சோமயாகம். இதை விட பெரிய சோமயாகம் தான் பாக்கி எல்லா சோமயாகமும். அக்னிஸ்தோமங்கிறது பண்றாலே உள்ளத்துக்குள்ள சின்ன சோமயாகம் எதுன்னா இதுதான். இதை விட பாக்கி எல்லாம் பிடிச்சு இதுதான் பிரகிருத்தின்னு சொல்றது. இந்த பிரகிருத்திலேயே சந்தர்ப்பனம் பண்ண வேண்டியதுதான். ஆனா வாஸ்தவத்துல பிரகிருத்தியில
அசந்திருநேகி பவதகான்னு அந்த சந்திரதனம் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கு. அது இருக்கு. அதனால அதை பாக்குறதுல இப்போ பிரகிருத்தியே செஞ்சிட வேண்டியதுதான். சந்தர்தனம் பிரகிருத்தம் ஷா, பிரகிருத்திலே இந்த சந்தர்தனம் பண்ண வேண்டியதுதான். எப்படி அதுக்கு அனர்த்தலோபா, அனர்த்த லோபாத்து இல்ல, அர்த்தலோபம் ஒண்ணும் இங்க இல்லை. அதனால பிரயோஜன லோபம் இல்லை. ஏன்னா நகராம இருக்கணுங்கிறது அந்த எல்லா இடத்துலயும் தேவைதானே. அதனால பிரகிருத்திலையும் அதுக்கு அர்த்தம்னா பிரயோஜனம், அந்த பிரயோஜனம் பிரகிருத்திலையும் சித்திக்குங்கிற காரணத்தினால இந்த வாக்கியம் இந்த பிரகிருத்திலேயே அந்த சந்தர்தனத்தை விதானம் பண்றது. இதுக்கு அப்போ அப்போ ஒரு கேள்வி வருது, அசந்திருநேகோதகான்னு சொல்லியிருக்கேன் பிரகிருத்தில கேட்டா விகல்பமா வச்சுட்டு போகும். அந்த மாதிரி உண்டு. எப்படின்னா கிரயணவத்துன்னு சொன்னார். கிரயணத்துக்கு சோமத்தை கிரயணம் பண்றதுக்கு இரண்டேன கிரீணாத்தி இருக்கு, கவா கிரீணாத்தி இருக்கு, ஏகஹாரண்யா கிரீணாத்தி, எத்தனையோ சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இதுவும் இது பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம்னு விகல்பமா வச்சு விடலாமேன்னு ஒரு பூர்வபக்ஷ சூத்திரம். சந்தர்த்தனம் பிரகிருத்தவு கிரயணவர் அனர்த்தலோபாத்த, அர்த்தலோபோ நாஸ்தி ந அர்த்தலோபோ வித்தியதை. அப்படின்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பிரயோஜனம் இருக்கு. இது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் உத்கர்ஷோவா கிரகணா விசேஷம். உத்கர்ஷா இந்த சந்தர்த்தனத்தை ஜோதிஷ்டோம பிரகரணத்திலிருந்து வெளியில எடுத்துன்னு போயிட வேண்டியதா. ஏன் அப்படி? விசேஷத்தை கிரகணா தீர்க்கசோமேன்னு சொல்லி ஒரு விசேஷம் சொல்லியிருக்கு இல்லையா. ஆகையால இந்த இது விசேஷம் சொன்னதுனாலேயே இந்த பிரகிருத்திலேருந்து இந்த ஜோதிஷ்டோமத்துல இருந்து இதை வெளியில எடுத்துன்னு போகணும், உத்கர்ஷம் பண்ணிதான் எடுத்துன்னு போனா இந்த பிரகிருதிக்கு சொன்ன விஷயம் இது இல்லை அப்படின்னு அடுத்த சித்தாந்தம். உத்தரசோவா கிரகணா விசேஷத்தை, விசேஷத்தை கிரகணா தீர்க்கசோமேன்னு விசேஷத்தை சொல்லியிருக்கிறபடியால இங்கேருந்து இதை வேற இடத்துக்கு எடுத்துன்னு போக வேண்டியதான். இங்கே அதுக்கு வேலை இல்லை சந்தர்தனத்துக்கு. அது மறுபடியும் பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இது இந்த விசேஷம் வேற அர்த்தத்துல கொண்டு போயிடலாம். கர்த்திருவா விசேஷஸ்ய சந்நிமித்தத்வா தீர்க்க சோமகாங்கிற பதம் தானே இருக்கு. தீர்க்க சோமகா தீர்க்க சோமகான்னு சொன்னா தீர்க்கமான சோமம்னு அர்த்தமாகும். அப்படி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தீர்க்கசிய சோமகான்னு கூட சொல்லலாமோ. அப்ப தீர்க்கமாக உயரமாக இருக்கக்கூடிய எஜமானனுடைய சோமயாகத்தில் இது செய்யணும், இந்த அர்த்தத்தை சொல்றதாக இருக்கலாம். உயரமான இருக்கிற அந்த எஜமானன் முதல் சோமயாகத்தையும் பண்ணலாமே, அதுவும் பண்ற யாகம் தானே, அதுவும் தீர்க்க சோமம்னு சொல்லலாம். அதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த விசேஷத்தை ஒரு காரணமாக காமிக்க முடியாது. கர்த்திருவா விசேஷஸ்ய சந்நிமித்தத்வா அப்படின்னு கேட்டா அதுக்கு சித்தாந்தி சொல்றார், கிரதுதோவா அர்த்தவாதா உபபத்தேஸ்யா சொன்னார். இந்த இந்த தீர்க்க சோமம்னு ஒரு விசேஷம் தெரிவிக்கிறதே, இது கர்த்தாவுடைய விசேஷத்தை வச்சுட்டு வந்த விசேஷம் இல்லை. ஏன்னா கர்த்தாவை சொல்றதாக இருந்தால் மேற்கொண்ட அர்த்தவாதம் ஒட்டி வராது. இது என்னன்னா திருப்தியின்னு சொல்லியிருக்கு. தீர்க்கசோமே சந்திருத்தியாத் திருப்தி, திருப்தினா அசையாமல் இருப்பதற்காக. இப்ப கர்த்தா உயரமா இருந்தா என்ன, குட்டியா இருந்தா என்ன, இது அசையாம இருக்கிறதுக்காக அசையாம இருக்கிறதுக்காகத்தான் நான் பண்ணி சொல்லியிருக்கு இந்த சந்தர்ப்பங்கிறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, அந்த கர்த்தா உயரமா இருந்தால் இது அசையும் இல்லைன்னா அசையாதுங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா இந்த அதிஷ்டவன பலத்துக்கு. அதனால கர்த்தாவுடைய விசேஷத்தை சொல்றதுக்காக இந்த தீர்க்க சோம பதம் வரல, கிரதுவுடைய விசேஷத்தை சொல்றதுக்காக. அதாவது எந்த கிரதுவுல நிறைய சோமத்தை இடிச்சுட்டே இருக்க வேண்டி இருக்குமோ அப்ப அந்த இடத்துல இன்னும் பலமாக அந்த கட்டைய நகராம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. தீர்க்கமான சோமயாகம் எடுக்கணும். அதனால கிரதுவா அந்த அந்த சோமயாக தீர்க்க சோம சப்தத்துக்கு கிரதுவ வச்சுட்டு விசேஷத்தை தெரிவிக்கக்கூடிய பலமாகத்தான் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அர்த்தவாத அனுபபத்தே திருப்தி, திருப்திக்காக அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சேஷத்துக்கு உபபத்தியாக. இன்னொரு பூர்வபக்ஷம், சம்ஸ்தாஷ்ட கர்த்திருவது தாரணார்த்தா விசேஷா, சம்ஸ்தாஷ்ட கர்த்திருவத் தாரணார்த்தா விசேஷா. இந்த ஒரு சங்கை ஏற்படுறது. என்ன சொல்றாருன்னா, ஜோதிஷ்டோமங்கிற பிரகரணம் இருக்கே, இந்த ஜோதிஷ்டோமம் 7 சம்ஸ்தை உள்ளதும் ஜோதிஷ்டோமம் தான். ஜோதிஷ்டோமங்கிற பதம் இந்த 4 ஸ்தோத்திரங்கள்ல 4 விதமான ஸ்தோமங்கள் வரக்கூடிய சோமயாகம், சோமயாகத்துக்கு பேர்.
திரிவிருத் பஞ்சதச சப்ததச ஏகவிகும்சः ஏதானி வாவ தானி ஜோதிகும்ஷி ஏகஸ்ய ஸ்தோமாக. அந்த திரிவிருத் ஸ்தோமஹ, பஞ்சதச ஸ்தோமஹ, சப்ததச ஸ்தோமஹ, ஏகவிம்ச ஸ்தோமஹான்னு இந்த 4 ஸ்தோமம் எந்த சோமயாகத்துல வருதோ அது ஜோதிஷ்டோமம். இது நமக்கு அக்னிஷ்டோமம், உக்கியம், அகிராதம், இந்த 7 சப்த சமஸ்தைகள் சொல்றாங்க வாயு எல்லாத்துலயும் வரும். இவ்வளவுதான். அந்த ஸ்தோமத்துக்கு மேலேயும் ஸ்தோமம் வரும். ஆனா 4 நிச்சயமா வரும். இந்த 4 விதமான ஸ்தோமம் நிச்சயமா இருக்கு. ஆக இந்த ஜோதிஷ்டோம சப்தம் 7 சமஸ்தைகள் சொல்றோமே, அந்த 7 சப்த சமஸ்தைகளுக்கும் பொதுவானது. இதை தவிர இருக்கக்கூடிய ஏகாகங்கள்லாம் வருது, அதெல்லாம் ஜோதிஷ்டமும் இல்லை. அதுல ஒரே விதமான ஸ்தோமம் வரப்போறது, வித்தியாசமான இது வரப்போறது, அதெல்லாம் ஜோதிஷ்டமும் இல்லை. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த சமஸ்தைகளுக்குள்ள அக்னிஸ்தோம சமஸ்தைங்கிறது முதல் சமஸ்தை. அதுக்கப்புறம் உச்சம், அதிராத்திரம், ஷோடசி அதிராத்திரம், இந்த மாதிரி நிறைய சமஸ்தைகள் வருது. அந்த அடுத்த சமஸ்தைகள்லாம் இருக்கு. அந்த சமஸ்தைகள்லாம் அந்த முதல் சோமயாகத்துக்கு இல்ல, சோமயாகம் அதேதான். அந்த சமஸ்தைக்கு விகிருத்தின்னு ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இந்த 12வது ஸ்தோத்திரம் அக்னிஸ்தோம ஸ்தோத்திரம். அந்த சாமகானம் பண்ணது 12வது ஸ்தோத்திரம். அந்த 12வது ஸ்தோத்திரம் தான் கடைசி ஸ்தோத்திரமாக இருந்தால் அந்த சோமயாகம் அக்னிஸ்தோமம். இந்த ஸ்தோத்திரம் கடைசியில இதுக்கு மேல இன்னும் ஸ்தோத்திரங்கள் வருதுன்னு சொன்னா எந்த ஸ்தோத்திரம் கடைசியில இருக்கோ அந்த ஸ்தோத்திரத்தை வச்சு சோமயாகத்துக்கு பேர் வரும். உக்கிய ஸ்தோத்திரத்துல முடிஞ்சதுன்னு சொன்னா அதுதான் கடைசி ஸ்தோத்திரம்னு சொன்னா அப்போ அது உக்கிய சம்ஸ்தானம். ஷோடசி ஸ்தோத்திரத்துல முடிஞ்சதுன்னா ஷோடசி சம்ஸ்தானம், அதிராத்திரத்துல முடிஞ்சதுன்னா அது அதிராத்திர சம்ஸ்தானம். இந்த மாதிரி மேல போறது. ஆனா மேலதான் போறதே தவிர இந்த 12 ஸ்தோத்திரம் குறையவே இல்லை. இதுக்கு மேலதான் மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் வருது. இதுல இந்த முதல் இது இருக்கே 12 ஸ்தோத்திரம் உள்ள யாகங்கிறது இந்த சமஸ்தய பிரகிருதியாகவும் அந்த உக்கியம், அதிராத்திரம் இத்தியாதிகள்லாம் மற்ற சமஸ்தைகள்லாம் அதுக்கு விகிருதி சமஸ்தையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன இங்க எனக்கு இது என்ன, இந்த முதல் இந்த சமஸ்தையை சொல்லும் போது யாகம் இன்னும் வளருமே, இன்னும் கொஞ்சம் சோமயாகம் ஜாஸ்தியாகும். ஷோடசி கிரகணம் அது ஒரு சோமயாகம் கூடுதானே ஆகிறது. அப்படி பார்க்கும்போது அந்த அக்னிஸ்தோமத்தை விட மற்ற சமஸ்தைகள்லாம் பெருசா இருக்கு, தீர்க்க சோமம். அப்படி ஆகும்போது அக்னிஸ்தோமத்தை காட்டிலும் தீர்க்க சோமமாக இருக்கக்கூடிய மற்ற சமஸ்தைகள்ல இந்த சந்தர்ப்பனம்ங்கிறது பண்ணணும். இப்ப இதுல இப்படி சொன்னதால எனக்கு என்ன இன்னொரு லாபம்னு கேட்டா, இப்ப அது விகிருத்தியாக இருந்தால் கூட அது ஜோதிஷ்டோமம் தான். 4 ஸ்தோமம் இருக்கே. அதனால ஜோதிஷ்டோமம் பிரகரணத்துல படிச்சிருக்கிற இந்த வாக்கியத்தை இந்த பிரகரணத்துல இருந்து கலத்தி வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. விகிருத்தியில எடுத்துட்டு போனோம்னு சொன்னா மொத்தமா பிரகரணத்தை விட்டுட்டு தள்ள வேண்டியிருக்கு. இந்த சமஸ்தைகள்ல மாத்திரம் நான் வச்சிருந்தேன்னா அதுவும் ஜோதிஷ்டோமமாக இருக்கிறதுனால ஜோதிஷ்டோமத்துல இந்த வாக்கியம் படிச்சிருக்கு, அதுக்கு விரோதம் இல்லாமல் இருக்குன்னு இப்போ இந்த சூத்திரம் சொல்றது. முதல்ல உட்கிரகம்னு சொல்லிட்டார், அதுக்கு மேலதான் இதுக்கு இந்த கேள்வி வருது. இது மாதிரி திருப்பி பதில் சொல்றாரு. சம்ஸ்தாஷ்ச கர்த்திருவது தாரணார்த்தா விசேஷா. இந்த தீர்க்க சோமம்னு சொல்லி அந்த உத்தர சம்ஸ்தைகளை சொல்லிடலாமேன்னு கேட்டா பதில் சொல்றாரு, இல்லையே திருப்தின்னு சொல்லியிருக்கு, திருப்திங்கிற அர்த்தவாதம் இருக்கு, இது உபபத்தி ஆகிற மாதிரி நம்ம அர்த்தம் சொல்லணும். அதனால உங்களுக்கு எங்கெல்லாம் அதிகப்படியான சோம பிரசக்த எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுறதோ அங்க எல்லாமே தீர்க்க சோமங்கிற பதத்தை வச்சு நீ சொல்லணும். அது சமஸ்தைங்கிற அர்த்தத்தை பொதுவாக எடுத்துக்கூடாது. இங்க சமஸ்தையில கூட என்ன ஆகுதுன்னா தசமுஷ்டீர் மினீதே அப்படின்னு வச்சனம் இருக்கிறதுனால அதுக்கு மேல சோமத்தை எடுத்துக்க முடியாது, அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதனால அந்த சோமத்தினுடைய அளவு ஒரு நிஷ்டிதமாக இருக்கிறபடியால அதை விட அதிகப்படியா எடுத்துட்டு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அதனால தீர்க்க சோமம்னு இது சொல்ல முடியாது, விகிருதிக்கு தான் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். தாரணார்த்த அவிசேஷா கர்த்திருவது, கர்த்தாவுடைய அந்த விசேஷம் எப்படி உபயோகம் இல்லைன்னு சொன்னோமோ தீர்க்கமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோ அதே மாதிரிதான் இது. இதுக்கு மேல இதுக்கு இன்னொரு சூத்திரம் வருது, இதை கண்டிக்கிறது. உக்ஷாதிகுவா அர்த்தஸ்து வித்தியமானவா. இந்த சமஸ்தைகள்ல தீர்க்கமான சோமம் இல்லை அப்படின்னு சொன்னது, ஆனா உக்ஷாதி சமஸ்தைகள்ல தீர்க்கமான சோமம் இருக்கு. எப்படி சோமம் இருக்குன்னு கேட்டதுன்னா அந்த சோமம் என்னமோ தசமுஷ்டி பரியந்தம் தான் எடுத்துட்டு, ஆனா அதை தவிர
அம்சூன்னு சொல்லி சில சோமரசங்களை சேர்க்கலாம். தசமுஷ்டி போராடாம். தசமுஷ்டி மாத்திரம் எடுத்துட்டா அந்த மூலத்துக்கே, அந்த அகிர்ஷ்டோம யாகத்துக்கே அது போராது. அப்படி இருக்கும்போது அம்சுகளை போட்டு, அம்சுன்னு அந்த சோமத்தினுடைய சில பாகங்கள், அந்த பாகங்களை போட்டு அதை விருத்தி பண்ணணும். போட்டு விருத்தி பண்ணணும்னு இருக்கு. அம்சம் சோமத்தினுடைய ஒரு பாகங்கள் தான், சோமரசத்துடைய துண்டங்கள். அதை போட்டு விருத்தி பண்ணோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விருத்தி பண்ண வேண்டி இருக்குமே இந்த உற்சாகியோட. ஏன்னா யாகம் ஜாஸ்தி ஆகிறதுனால, சோமயாகம் ஜாஸ்தி ஆகிறதுனால அதை விருத்தி பண்ண வேண்டியிருக்கும். அதனால இதை தீர்க்க சோமம்னு சொல்லலாம். அதனால அங்க இந்த சந்தர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான். முதல் சோமயாக இதை காட்டிலும் தீர்க்கம்னு சொல்றதுக்கு ஒரு அவதி வேணும். எதை விட தீர்க்கம்? முதல்ல ஒரு சோமயாகம் அகிர்ஷ்டோமத்தை வச்சுட்டேன், அதை விட பாக்கி எல்லாமே தீர்க்கம். ஆக எல்லாத்திலையுமே சம்பர்த்தனம் பண்ணலாம். அது சம்ஸ்தா பேதம் இருந்தாலும் போதும், இல்ல விகிருத்தியான வேற சோமயாகமாக இருந்தாலும் சரி. இதை சொல்றார் அர்த்தத்தை வித்தியமானத்வா அவிசேஷா ஸ்துதி வியர்த்தேதி. இதுக்கு மேல இன்னொரு பூர்வபக்ஷம் சொல்றார். விருத்தின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது எதுக்காக? தாரணம் பண்றதுக்காக. இப்ப இந்த ஸ்துதியானது வியர்த்தமாகும் சம்ஸ்தைகள்ல மாத்திரம் எடுத்துட்ட. எப்படி? யாவானேவ அகிஷ்டோமே சோமஹா தாவானேவ உக்தியாதிஷு சம்ஸ்தாசு. அதாவது அக்னிஸ்தோமத்துல எவ்வளவு சோமத்தை எடுத்துட்டு இருக்கோமோ அவ்வளவு சோமம் தான் உக்தியாதி சம்ஸ்தைகளிலும். ஏன்னா அதுக்கு அளவு சொல்லியிருக்கு. திரிபர்வா சோம. அந்த சோமத்தையில அந்த கணு இருக்குமா, அதுக்கு பர்வான்னு பேரு. 3 பருவாக்கள் இருக்கும்படியாக அந்த சோமத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்ப அதுக்கு மேல அதிகப்படியா எடுத்துக்க முடியாது இல்லையா? இந்த கணக்கு இருக்கேன், இந்த கணக்குக்கு மாறுதலா நம்ம அங்கேயே எடுத்துக்க முடியாது. விருத்தி பண்ணணும்னா வேற ஏதாவது பண்ணுங்க. இங்க சோமத்தை தான் தீர்க்கம்னு விசேஷம் போட்டிருக்கேன். நீங்க புதுசா அதுல சேர்த்துக்கக்கூடிய அம்சுக்களுடைய இதை வச்சுட்டு சொல்லல. ஆக சோமத்துக்கு சொல்லக்கூடிய தைரியம்ங்கிறது அந்த சம்ஸ்தைகள்ல வராது. ஏன்னா இவ்வளவுதான் அந்த சோமம் எடுத்துக்கணுங்கிற கணக்கு இருக்கு. அதனால அங்க முதல்ல எவ்வளவு எடுத்துட்டோமோ அவ்வளவுதான் சோமம் இங்கேயும் வரும். இந்த தீர்க்க சோமம் சொல்ல முடியாதுன்னு இந்த சூத்திரம் சொல்றது. அதனால அவிசேஷா எல்லா சம்ஸ்தைகளுக்கும் அந்த சோமத்தினுடைய அளவுங்கிறது சமானம், விசேஷம் இல்லாமல் பொதுவாக இருக்கிற காரணத்தினாலே இந்த தீர்க்க சோமே சந்திருத்திய திருப்திங்கிறத நீங்க சம்ஸ்தா விஷயகமாக சொன்னீங்களானால் திருப்தின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். வியர்த்தாஸ்யா இது சே பதில் சியாத் அனித்யத்வா. இல்ல இந்த பிரதேச விருத்தியில நமக்கு அம்சுக்கள் விருத்தி ஆனத்தினாலும் அந்த அதிசவண பழக்கம் இருக்கே அது அதிகமாக அடி வாங்கிறதுனால நகரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால அந்த இடத்துல அந்த இது தேவைப்படுறது, அந்த சந்தர்ப்பங்கிறது தேவைப்படுறது. அனித்யத்வா. அனித்யத்வாங்கிறது என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, உங்களுக்கு திரிபர்வாங்கிறது தானே போட்டிருக்கு. நல்ல திருடமா வளைஞ்ச அந்த சோமத்தை எடுத்துட்டோம்னா அந்த பருவாவே தீர்க்கமா இருக்கும், தள்ளி தள்ளி வரும். சாதாரண சோமத்தை நல்லா வளையாத சோமமா இருந்ததுன்னா கிட்ட பருவா ஆயிடும். அது நோஞ்சா இதா இருக்கும், ஒல்லியா இருக்கும். நல்லா முத்தின சோமம் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த இதுவே தீர்க்கமா வரும். அதனால அதுல இந்த தீர்க்கம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வரலாம், அப்பயும் வரலாம். திரிபர்வாங்கிறதுக்கு விரோதம் இல்லாமலே அது தீர்க்கமாகலாம். அப்படிங்கிற காரணத்தினால இங்க அப்படி பெரிய நன்னா வளைஞ்ச கோமத்தை எடுத்துட்டாக்க வரலாம்னு அடுத்த இது சொல்றது. சத்திய பிரமாணம் தான் ஆம்நாதம். அந்த பருவாவுக்கு மத்தியில இவ்வளவு அளவுக்கு இருக்கணும்னு சொல்லலையே. 3 பருவா உள்ள சோமத்தை எடுத்துக்க சொல்லியிருக்கே தவிர அந்த பருவா இவ்வளவு கிட்ட இருக்கணுமா தூரத்து இருக்கணுமா எவ்வளவு தடியா இருக்கணும் அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லாததுனால அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு அடுத்தது சொல்றார். இதோட நிறுத்திட்டார் இவர். ஆனா இந்த இடத்துல வார்த்தைக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சம்ஸ்தையை விட்டுடுங்க, இந்த சம்ஸ்தையில ஒரு நாள் தான் அந்த இது வாங்க போறது, அது அபிஷேகம் பண்ண போறது. ஒரு நாள் தாங்கும், அதுக்கு மேல வச்சு சாதாரணமா பண்றதே தாங்கும். ஆனா பல நாளைக்கு தாங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த சங்கர்தனம் தேவைப்படுறது. அதனால விகிருத்தியில தான் இதை சொல்லணும். அதாவது உத்கர்ஷம் உண்டு. ஜோதிர்ஷ்டோம பிரகரணத்துல சொல்லி இருக்கு. இதை நாம
ஜோதிஷ்டோமத்துல பிரகரணத்துல இருந்தாலும் விகிருதி சோம யாகங்கள், தீர்க்கமான சோம யாகங்கள் இருக்கு, அதுலதான் இந்த சந்தர்ப்பம் சொல்லிருக்கு. அதனாலதான் ஜோதிஷ்டோமத்துல அசந்திருநேகி பவதா அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பனம் வேண்டாங்கிறதுன்னு சொல்லிருக்கு. நீங்க சொல்றபடி அது பண்ணலாம் பண்ணாம இருக்கலாங்கிற விகல்பம் கவனிச்சா சரியில்லை அப்படின்னு வார்த்தைக்காரர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. வாக்கியக்காரர் நடுப்புற அப்படி விட்டுட்டு போயிட்டார், இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதோட இந்த அதிகரணம் முடிஞ்சது. அடுத்த அதிகரணம், இதுவும் ஒரு நல்ல அதிகரணம். இது நம்ம இதுக்கு உபயோகப்படக்கூடிய அனுஷ்டானத்துல நிறைய உபயோகப்படுற அதிகரணம். இந்த பிரவர்க்கியம்னு ஒரு கர்மா இருக்கு இல்லையா, உபசத்து பிரவர்க்கியம். இந்த பிரவர்க்கியங்கிறது பிரவரிஞ்சியா இதை விதிக்கக்கூடியது. ஒரு வாக்கியம் இருக்கு ஜோதிஷ்டோமத்துல, ந பிரதம யஜ்ஞே பிரவரிஞ்சியா, பிரதம யஜ்ஞத்துல பிரவர்க்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. த்விதீயே திருத்தீயேவா பிரவரிஞ்சியா. இப்ப பிரதம யஜ்ஞம்னா என்ன? ஜோதிஷ்டோமம் அப்படின்னு அர்த்தம் பண்ணான்னா, இந்த ஜோதிஷ்டோமத்தை அவன் எத்தனை தடவை அனுஷ்டானம் பண்ணினாலும் அந்த ஜோதிஷ்டோமத்துல பிரவர்க்கியம் கிடையாது அப்படின்னு அர்த்தமா. பிரதம யஜ்ஞ சப்தத்துக்கு ஜோதிஷ்டோமம்னு அர்த்தம் பண்ணான். இல்லே அந்த முதல் பிரயோகம் இருக்கே, முதல்ல அவன் சோமயாகம் பண்ணக்கூடிய பிரயோகம் தான் பிரதம யஜ்ஞம் இருந்தால், அப்ப அந்த பிரயோகத்துல மாத்திரம் பிரவர்க்கியம் இல்லைன்னு வரும். அவனே இன்னொரு தடவை அந்த யாகத்தை பண்ணும் போது உண்டு, பிரவர்க்கியம் உண்டு. அப்படின்னா இந்த வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்ணி ஆகணும். பிரதம யஜ்ஞ சப்தத்தினால என்ன சுருதி நினைக்கிறது அப்படின்னு இப்ப இந்த விசாரம். அதுக்கு பூர்வபக்ஷ சூத்திரம், சஞ்சாயுக்தம் கிரதோ பிரகரணாஸ்யா. பிரதம யஜ்ஞேன பிரதம சப்தம் ஒரு சஞ்சையை குறிக்கிறது இல்லையா. பிரதம யஜ்ஞேன்னு போட்டிருக்கார். யஜ்ஞத்துக்கு பிரதம சப்தம் விசேஷணமாக வந்திருக்கு. அப்ப அந்த பிரதம யஜ்ஞங்கிறது என்ன? 2, 3, 4 பல யஜ்ஞங்கள் இருந்தா இது பிரதம யஜ்ஞம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஸ்ருதி என்ன சொல்றது? 2, 3, 4ன்னு சொல்லக்கூடிய யஜ்ஞங்கள் என்ன, அதை பார்த்தா பிரதம யஜ்ஞம் என்னன்னு தெரியும். இதை தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. ஏசவாவ பிரதமோ யஜ்ஞோ யஜ்ஞானாம் எத் ஜோதிஷ்டோமஹா. பிரதமோ யஜ்ஞா, இதுதான் பிரதம யஜ்ஞம். எது? ஜோதிஷ்டோமம்னு சொல்றது பிரதமோ யஜ்ஞா. ஏன் தெரியுமா இது பிரதமோ யஜ்ஞா? ஏதேன அதிஷ்டுவா அத அந்நியன யஜதே தர்த்தபத்தியம் போட்டி. இந்த மாதிரி சொல்லுது. இந்த ஜோதிஷ்டோமத்தை பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு சோமயாகத்தை பண்ணினானே ஆனால் அவன் குழியில கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால இதுதான் பிரதம யஜ்ஞம், ஜோதிஷ்டோமம். அப்ப இதுல இருந்து பிரதம யஜ்ஞங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஜோதிஷ்டோமத்துக்கு பிரதம யஜ்ஞம்னு ஸ்ருதியில நிர்தேசம் பண்ணி விவகாரம் பண்றதுன்னு ஒண்ணு தீர்மானம். இப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பாருங்க. பிரதம யஜ்ஞே பிரவஞ்சா, ஜோதிஷ்டோமம் பண்ணினான்னா அதுல பிரவர்க்கியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அர்த்தமாச்சு பூர்வபக்ஷம் இது. அதனால பிரகரணா ஜோதிஷ்டோம பிரகரணத்திலையும் இந்த வாக்கியம் இருக்கிறதுக்கு ஒரு அன்னியாதானம் பண்ணிட்டு உடனே சோமயாகம் பண்றது உண்டு. அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் முதல் தடவை சோமயாக அனுஷ்டானம் 3 தினத்தை அந்த ஆதானம் பண்ணுவான். அதாவது ஆதானம் பண்ணிட்டு அன்னி தினத்திலே அக்னிஹோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணு. ஆதானம் பண்ணிட்டு உடனே அக்னிஹோத்திரம் ஆரம்பிக்கிறது இல்ல, தர்சபூர்ண மாசம் அதை முடிச்சுட்டு அக்னிஹோத்திரம் ஆரம்பிக்கிறது இன்னொன்னு. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஆதானத்தை பண்ணிட்டு உடனே சோமயாகத்துக்கு சங்கல்பத்தை பண்ணிடுறது. இஷ்டியும் கிடையாது, அக்னிஹோத்திரம் கிடையாது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்னிஹோத்திரத்தை ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் தரிச பூர்ணமாக சோமயாகத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது விட்டு கொடுத்தேன். சப்ஜெக்ட் இருந்தாலும் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கு சோமயாகத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இருக்கு. சோமயாகம் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுல வரப்பிரேஷன் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப இந்த 3 விதத்திலையுமே இவன் எப்போ சோமயாகம், இப்ப அக்னிஹோத்திரத்துக்கு தான் ஆதானம் பண்ணிட்டு இருக்கான். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு உடனே இல்ல ஆதானம் பண்ணிட்டு உடனே அக்னிஹோத்திரம் அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ. சாயங்காலம் ஆரம்பிச்சாச்சுன்னா அக்னிஹோத்திரம் நடந்துட்டே இருக்கு. அந்த பௌர்ணமி அமாவாசை வரைக்கும் தசபூர்ண மாசம் இஷ்டி வரும். ஒரு வருஷத்துல அவன் சோமயாகம் பண்ணலாம். இப்போ 1 வருஷம் கழிச்சு பண்ணக்கூடிய சோமயாகம் கூட முதல் தடவை அவன் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சோமயாகம் இல்லையா, அது அக்னிஷ்டோம சோமயாகமாக இருக்கணும். அந்த சோமயாகத்துல பிரவர்த்தியம் கிடையாது. அவனே இன்னொரு தடவை அடுத்த வருஷத்துல இன்னொரு தடவை சோமயாகம் பண்ணலாம், அப்போ உண்டு. இதுதான் இங்க உள்ள அர்த்தம் வாஸ்தவத்துல. அதுவே பிரதம யஜ்ஞ சப்தத்துக்கு ஜோதிஷ்டோமம்னு அர்த்தம் பண்ணிட்டேன்னா
அவன் ஜோதிஷ்டோமம்னு பேரு உள்ள எந்த சோமயாகம் பண்ணினாலும் கிடையாதுன்னு அர்த்தமாகும். அது முதல் தடவை பண்ணினாலும் சரி, எத்தனாவது பண்ணினாலும் சரி அப்படின்னு அர்த்தமாகும். அதைத்தான் இங்க கண்டிக்கிறார். இது பிரதம பிரயோகத்தை மாத்திரம்தான் குறிக்கிறதே தவிர பிரதம யஜ்யம்னு இந்த ஒரு ஜோதிஷ்டோமத்தை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர. நைமித்திகம் வா கர்த்து சம்யோகா லிங்கஸ்ய தன்னிமித்தத்வா. நைமித்திகம்னு சொன்னார். அதாவது முதல் தடவை பிரயோகம் ஏற்படுறத வச்சுதான் அதுக்கு பிரதம யஜ்யம்னு பேர் வந்திருக்கே தவிர இது அதுக்கு ஒரு ஜோதிஷ்டோமம்னா பிரதம யஜ்யம் அப்படின்னு ஒரு இது கிடையாது. ஏன் தெரியுமா? சதுர்ஷ்வபி வேதேஷு ந பிரதம யஜ்ஞ இத்யேவம் சம்ஜிக கஷ்டித் யஜ்ஞோஸ்தி. 4 வேதத்தையும் தேடி பார்த்தாட்டா பிரதம யஜ்ஞான்னு ஒரு யஜ்ஞத்தை சொல்லவே இல்லையா. ஜோதிஷ்டோமத்தை விதானம் பண்ணும் போது இது பிரதம யஜ்ஞம்னு ஒரு பேருன்னு சொல்லணும். அதனால நம்ம அந்த பிரயோகத்தை நைமித்திகம்னா யௌகிகமாக வச்சுடணும். அடுத்த பிரயோகத்தை அபேட்சிச்சு இது பிரதமம். அப்படின்னா எந்த பிரயோகத்தை முதல் சோமயாகம் பண்றானோ முதல் பிரயோகம் இருக்கு, அதைத்தான் பிரதம யஜ்ஞம் குறிக்கிறது. கர்த்திரு சம்யோகா கர்த்திரு சம்யோகாத்தா கிரது சம்யோகாத்தா. இந்த பாஷ்யத்தை பார்த்தா கிருஷ்ண யோகா இருக்கும்போது தோன்றுது. கிரது பிரயோக சம்பந்தத்துவாக்குன்னு இருக்கு. சரி, பிரயோகா கர்த்திரு சம்யோகா. சரி, இப்படி வச்சு விடலாம். இந்த பிரதம யஜ்ஞத்துவம் என்னன்னு சொன்னா அதுதான் அர்த்தமே வருது. இந்த கர்த்தாவை வச்சு இவன் பண்ற பிரயோகம்னு அர்த்தமா. இதே யாகத்தை அவன் 2ஆம் தடவை இன்னொரு கர்த்தா பண்றான்னா அவனுக்கு அது பிரதம யஜ்ஞம் இல்லை. எந்த கர்த்தா இருக்கானோ அந்த கர்த்தாவை வச்சு இந்த கிருதுவானது பிரதம யஜ்யமானது அப்படிங்கிறது கர்த்திரு சம்யோகா. லிங்கஸ்ய தன்னிமித்தத்வா. லிங்கம்னா அந்த பிரதம யஜ்ஞ ஏகவாவ பிரதம யஜ்ஞோ யஜ்ஞானம் யஜ்யோதிஷ்டோமஹா. இதை பண்ணாமல் நம்ம வேற ஏதாவது பண்ணான்னா அவன் இதாயிடுறான் அப்படின்னு ஒரு லிங்கம் பண்ணியிருக்கேன். இதுதான் இங்க லிங்கம்னு எடுத்துட்டு இருக்க. இது இதை பத்தி தான் சொல்றோம். முதல் பிரயோக சோமயாகத்துல இந்த அக்னிஷ்டோமத்தை பண்ணாமல் வேற யஜ்ஞம் பண்றத நிந்திக்கிறது. அதனால அந்த அந்த லிங்கத்திலேருந்து என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா ஒரு தடவை சோமயாகங்கிறது நிச்சயமா பண்ணணும். இந்த ஜோதிஷ்டோமத்தை பண்ணாமல் வேற இன்னொன்னு எதையும் பண்ணக்கூடாது. ஆக கடைசியில முடிகிறது என்னன்னு சொன்னா அந்த அக்னிஷ்டோமத்தை அவன் அவசியம் அனுஷ்டானமா. அதுக்கு மேல அந்த உற்சாதிகள்லாம் இருக்கே, இதை முடிஞ்சா பண்ணலாம், தப்பு சம்சையில. இது இல்லாமல் நான் அதை பழைய கடைசி சமஸ்தையை அனுஷ்டானம் பண்ணிடுறேன்னு சொன்னா அது முடியாது. அக்னிஷ்டோம சமஸ்தையை ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணாமல் முக்கியம் சோடசி வாஜபேயம் அது இது பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க அதை நிந்திக்கிறது இந்த வாக்கியம். இதை பண்ணாமல் ஜோதிஷ்டோமங்கிற பதம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. அக்னிஷ்டோமங்கிறது அந்த 12 ஸ்தோத்திரத்தோட முடிஞ்சு போச்சுன்னா அப்போ அந்த பிரயோகம் அக்னிஷ்டோமம். அதான் கர்த்திரு சம்யோகா. இவன் பண்ணும்போது பண்ணலாம். அதாவது பண்ணணும்னா இவன் முதல் பிரயோகம் பண்றது கிடையாது, 2ஆம் தடவை சோமயாகம் பண்ணும்போது உண்டு. எந்த கர்த்தா சோமயாக கர்த்தாவா எஜமானனா எவன் இருக்கானோ அவனை வச்சுதான் இந்த பிரதம யஜ்ஞங்கிறது. இவ பெரியவாள்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது அவளோட முடிஞ்சு போச்சு. இவன் பண்ணும்போது முதல் பிரயோகம் என்ன? முதல் பிரயோகத்துல கிடையாது, 2ஆம் தடவை பண்ணும்போது அப்படிங்கும் இல்லை. இவன் எப்ப முதல்ல பண்றான், முதல் பிரயோகம் அக்னிஹோத்திரமா இருக்கலாம், தரிசபூர்ண மாசமா இருக்கலாம். ஆனா எப்ப இவன் முதல் தடவை சோமயாகம் பண்றானோ அப்ப அக்னிஷ்டோமம் தான் பண்ணியாங்க. அப்படி பண்ணும்போது பிரவர்த்தியும் கிடையாது. இதுல தீர்மானம் பண்றார். தண்ணி பிரதம யஜ்ஞ சப்தம் இந்த அர்த்தத்தை தான் குறிக்கிறது.